ஆஸ்டியோபதியும் ஒரு நோயின் புரிதலும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது உதாரணத்துக்கு எங்கே பார்த்தாலும் இப்போ மூட்டு வலி இருக்குங்க. மூட்டு வலி, முட்டி வலி அப்படின்னாலே இன்றைக்கி பாதி பேருக்கு தேய்மானம் தான் ஞாபகம் வருது. அதுதான் சோஷியல் மீடியாவில் நிறைய அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. மூட்டு தேய்மானமா, இந்த பயிற்சியை செய்தால் வந்து தேய்மானம் சரியாயிடும், மூட்டு பிரச்சனையா, இந்த ஆப்ரேஷன் பண்ணுங்கள், மூட்டு மாற்ற விஷயம், இதுதான் பார்த்துட்டே இருக்க மக்கள் பயந்து போயிருக்காங்க. ரைட், இப்போது தேய்மானம்ங்கிறத பற்றி மட்டும் பேசுவோம். மூட்டு தேய்மானம், ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உரசுது, தேய்மானம் ஆகுது. இப்போ அப்படியே இதை தூக்கி இதை ஓமயமாக வச்சுக்கலாம். ஓமையாக நம்ம இன்னொரு விஷயம் பேசலாம். கார் ஓட்டிகிட்ருக்காங்க, டயர் தேயுது. அதாவது ஒரு பக்கமாக டயர் அரைச்சிக்கிட்டே போகுது, தேயுது அப்படின்னா உங்களில் இருக்க நிறைய டிரைவர்ஸ், கார் ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் அலைன்மெண்ட்டை செக் பண்ணுவாங்க, சஸ்பென்ஷனை செக் பண்ணுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லையா பேரிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ தேய்மானத்தை நிறுத்திடுவாங்க. சிமிலர்லி உடம்புலையும் நல்லா இருக்க மூட்டு ஒரு பக்கமாக தேயுதுன்னா அப்போது எங்கேயோ பிரச்சனை இருக்குது. எங்கேயும் இல்லை, தசைகள் தான் மூட்டை இயக்குது, மூட்டு தசைகளை இயக்கலை. அப்போ மூட்டை இயக்கிற தசைகளில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால், அதனால தான் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் பலவீனத்தான் சரி பண்ணும், முரண்பாடுகளை சரி பண்ணாது. அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணி நிறைய ஃபெயிலியர். எக்ஸசைஸ் பண்ணியும் முட்டி வலிக்குதுங்க, அல்லது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே முட்டி வலிக்குது. நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதும். அதே மாதிரி வாக்கிங் போக 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 முட்டி வலி கூடிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே சின்ன முட்டி வலி இருக்குங்க, பெரிய முட்டி வலி ஆகும். ஏன்னா அந்த தசைகள் சீராக அமைஞ்சு வேலை பார்க்கல, ஒருங்கிணைஞ்சு, அமைஞ்சுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒருங்கிணைஞ்சு ப்ரிசைஸ்டாக கோஆர்டினேட்டடாக வேலை பார்க்கல ஆங்கிலத்தில். அந்த மாதிரி வேலை பார்க்காதனால தான் மூட்டு தேய்மானம் ஏற்படுது. ஸோ மூட்டு தேய்மானத்திற்கான தசைகள் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த தசைகளை சரி செய்கிறதுனால, திரும்பவும் நோட் பண்ணிக்கோங்க, வலுவூட்டலை, முரண்பாடுகளை சரி செய்யணும். பலகீனத்தை தான் வலுவூட்டணும். ஸோ எக்ஸசைஸ் எல்லா மூட்டு வலியும் சரி பண்ணாது. அந்த மிஸ்அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறதுனால தான் தேய்மானத்தை தடுக்கவே செய்யலாம். மூட்டு வலியிலேருந்து இப்படி தான் நாங்கள் நிறைய பேஷண்ட்டை சரி பண்ணிகிட்ருக்கோம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.